நாயகரின் பிறந்தநாள் விழா மற்றும் திமுக நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 71வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி எல்லோருக்கும் எல்லாம் திராவிட நாயகரின் பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் தாராபுரம் அண்ணா சிலை அருகே திமுக அவைத்தலைவர் கதிரவன் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கைல்விழி செல்வராஜ் சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டை சேர்ந்த 3 மத்திய அமைச்சர்கள் எம்பி பதவிக்கு எப்படி வந்தார்கள் என்று கேள்வி எழுப்பிய அவர், மக்களை சந்தித்து வாக்குகள் பெற்று வெற்றி பெறவில்லை, பாரத பிரதமர் மோடி அவர்களின் ஆசீர்வாதத்துடன் அமைச்சர் பதவி வகித்து வருகின்றனர் என்று விமர்சித்து பேசினார். தமிழக முதல்வர் 71வது பிறந்தநாளை ஒட்டி காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் மாவட்ட அளவிலான முதல்வர் கோப்பை கைப்பந்து போட்டி நடைபெற்றது. செங்கல்பட்டு புனித சூசையப்பர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக முதல்வர் அவர்களின் 71வது பிறந்தநாளையொட்டி காஞ்சி வடக்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் மாவட்ட அளவிலான முதல்வர் கோப்பை கைப்பந்து போட்டிகள் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது. இப்போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கோப்பை மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இவ்விழாவில் காஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினர் க. செல்வம், செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஜெயங்கொண்டம் அருகே குழந்தையை கடத்த முயன்றதாக வடமாநிலத்தை சார்ந்தவருக்கு தர்மஅடி கொடுத்து பொதுமக்கள் குழந்தையை காப்பாற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே இளையூர் கண்டியங்கலை கிராமத்தில் கொளச்சி கனகா இவர்களின் 8 வயது குழந்தை ஜெகன் வீட்டில் வெளியே விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது வடமாநிலத்தவர் அப்பகுதியில் சுற்றித் திரிந்ததைக் கண்டு குழந்தைகளிடம் பேசி அழைத்து செல்வதைக் கண்டு அருகில் இருந்த பொதுமக்கள் அந்த வடமாநில இளைஞரை விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக கூறினார். இதைத் தொடர்ந்து குழந்தையை கடத்த முயன்றதை அறிந்த பொதுமக்கள் அவருக்கு தர்மஅடி கொடுத்து குழந்தையை மீட்டனர். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற ஜெயங்கொண்டம் போலீசார் பொதுமக்களிடமிருந்து வடமாநிலத்தவரை மீட்டு ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து இச்சம்பவம் தொடர்பாக ஜெயங்கொண்டம் காவல் ஆய்வாளர் ராமராஜன் விசாரணை நடத்தி வருகிறார். செட்டிப்பாளையத்தில் தனியார் பங்களிப்புடன் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டப்படும் வீடுகள் கட்டுமான பணியை தொடங்கி வைத்தார் அம்மாவட்ட ஆட்சியர். கோயம்புத்தூர் மாவட்டம் செட்டிப்பாளையத்தில் ஓராட்டுக்குப்பை பகுதியில் கோவை ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி 86 மாற்றுத்திறனாளிகளுக்கு எளிய அணுகுமுறை வசதியுடன் கூடிய குடியிருப்புகள் தனியார் பங்களிப்புடன் கட்டும் பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் செட்டிப்பாளையம் பேரூராட்சி தலைவர் ரங்கசாமி, துணைத் தலைவர் கடங்கராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். மாநில அரசின் வேட் வரியை நிறுத்தி ஜிஎஸ்டி வரியை புகுத்தியதே விலைவாசி உயர்வுக்கு காரணம் என அமைச்சர் ஏவவேலு குற்றம் சாட்டியுள்ளார். நாகப்பட்டினம் அடுத்த புத்தூர் சிஎஸ்ஐ திடலில் மாவட்ட திமுக சார்பில் எல்லோருக்கும் எல்லாம் திராவிட மாடல் நாயகனின் பிறந்தநாள் விழா மற்றும் தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை விளக்க மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்ட திமுக செயலாளர் கௌதமன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவவேலு, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆகியோர் பங்கேற்றனர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற கோட்சையை உறுப்பினராக கொண்ட ஜனசங்கத்தின் மறுவடிவம் RSS அமைப்பின் மற்றொரு குழந்தைதான் பாஜக என்று கடுமையாக விமர்சித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஏவவேலு, மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களை தமிழக அரசு புறக்கணிப்பதாக பிரதமர் மோடி அண்மையில் பேசியதற்கு கண்டனம் தெரிவித்தார். ஒன்றிய அரசாங்கம் போடுகிற திட்டத்துக்கெல்லாம் மாநில அரசாங்கம் முட்டுக்கட்டை போடுகிறது. எங்க போடுறோம்? நாகப்பட்டினத்தில் காங்கேசன் துறைக்கு நீங்கள் கப்பல் விட வேண்டும் சொன்னால் அந்த அதிகாரம் உங்களிடத்தில், நான் ஒற்றுக்கொள்ளுகிறேன். மகாத்மா காந்தி இறந்த நேரத்திலே இந்திய ஒன்றியத்திலே இருந்த அத்தனை மக்களும் பாவிகள் சுட்டு கொன்று விட்டார்களே, இந்த கட்சி இருக்கலாமா இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். இன்றைக்கு அந்த ஜனசங்கம் என்கின்ற அந்த கட்சி இல்லாமல் போய்விட்டது. ரூபாய் 4.17 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட நாமக்கல் தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம் மற்றும் புதிய பேருந்து வழித்தடம் திறப்பு விழா புதிய அலுவலகம் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஆகியோர் பங்கேற்று புதிய போக்குவரத்து அலுவலகத்தை திறந்து வைத்தனர். பின்னர் பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், தமிழக போக்குவரத்து துறை மூலமாக 2000 புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளது. இனிவரும் 8 மாத காலங்களுக்குள் பழைய பேருந்துகள் படிப்படியாக புதிய பேருந்துகளாக மாற்றப்படும் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சின்ராஜ், ராஜேஷ்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், பொன்னுசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே தமிழக முதலமைச்சரின் பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் மாநகர செயலாளர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளரும் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினருமான தாசுந்தர், காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், மேயர் மகாலட்சுமி யுவராஜ் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பேசுகையில், நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் திமுகவை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைவரையும் டெபாசிட் இழக்க செய்து 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக அமோக வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வெள்ளைக்கோட்டை பகுதியில் நகர ஒன்றிய திமுக சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கையை விளக்கி மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் யார் கூட்டணி என்பது தெரியாமல் கதவை திறந்து வைத்துக் கொண்டு கூட்டணிக்காக கட்சிகளை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கடுமையாக விமர்சித்து பேசினார். நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடப் போவதாக நான் எங்கும் அறிவிக்கவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பரபரப்பு பேட்டியளித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அண்ணாமலை, பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை 39 தொகுதிகளிலும் எனக்கு பணிகள் இருக்கிறது. அதை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு விருப்பு வெறுப்பு எதுவுமில்லை. பிரதமர் மோடி என்ன சொன்னாலும் அதற்கு கட்டுப்படுகின்றேன் என்றும், போட்டியிட நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறவில்லை என்றும் தெரிவித்தார். நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை என்பதால் கரும்பு விவசாயி சின்னம் கிடைக்கவில்லை என, கரும்பு விவசாயி சின்னம் தராமல் என்னை முடக்க நினைக்கிறார்கள் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டிற்கு விளக்கமளித்தார். பிரதமர் மோடி ஆதீனங்களை நாடாளுமன்றத்திற்கு அழைத்து மரியாதை செய்தால் தமிழ்நாட்டில் உள்ள பாஜகவினர் ஆதீனங்களை மிரட்டி பணம் பறிக்க முயற்சிக்கின்றனர் என்று கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் PR நடராஜன் விமர்சித்துள்ளார். கோவை சித்தாபுதூர் பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் PR நடராஜனின் 5 கால மக்கள் பணிகளின் தொகுப்பு குறித்த நூல் வெளியீட்டு விழா மற்றும் பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் PR நடராஜன், கோவையில் போட்டியிடும் இந்தியா கூட்டணி வேட்பாளரின் வெற்றிக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் எதிர்வரும் நாட்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.